பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வழியிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தூக்கி அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். இந்த வெளியில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. இந்த பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அதிக பிரயாசம் எடுக்கிறோம், அதிகமாக நேரத்தையும் நம்ம பலத்தையும் செலவிடுறோம். ஆனால் யுக காலங்கள் வாழப்போகிற வாழ்க்கைக்கு நம்ம எதுவுமே நேரங்களும் நம்ம ஸ்ட்ரென்த்தையும் எதையுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. உங்க முன்னாடி இந்த வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இந்த குறைவானதுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் நம்ம வாழ போறோம். அது வேதத்துல சொன்னபடி பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் டக்குன்னு போயிடும். அந்த 80 வருஷத்துக்கு நம்ம எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறோம், எவ்வளவு வேலை செய்யறோம், உழைக்கிறோம், அதை வாங்குறோம், இதை வாங்குறோம், என்னென்னமோ செய்யறோம். இதெல்லாம் வாங்கக்கூடாதா, பிரயாசப்படக்கூடாதா, வேலை செய்யக்கூடாதா? நீங்க வேலை செய்யணும், கட்டாயம் நல்லா உழைக்கணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்குள்ள ஒழுங்குகளையும் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. ஆனால் உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னங்கிறது நீங்க பார்த்துக்கணும். அதிகமாய் தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு நம்ம நேரத்தையும், நம்ம பலத்தையும், நம்ம ஞானத்தையும், நம்ம தாளந்துகளையும் பயன்படுத்தணும். ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 80 வருஷம் தான் நீங்க வாழ போறீங்கன்னு வைங்க. ஆனா அந்த 80 வருஷத்துக்கு எவ்வளவோ பிரயாசங்கள் எடுத்துட்டோம். 80வது வருஷத்துக்கு உள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்க. திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நீங்க ஓடி இருக்கீங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, இதுவும் பத்தாதுன்னு நமக்கு ஒரு தோணல் வந்துச்சுன்னா, நம்ம சம்பாதிச்சது, நம்ம சேர்த்து வச்சது எல்லா பிரயாசமும் வேஸ்ட் தானுங்க. ஆசை இருக்கலாம், நன்மையான நல்ல ஆசைகள் இருக்கலாம், தப்பில்லை. ஆனா பேராசை இருக்கக்கூடாது. 80 வருஷத்துக்கு எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்து நம்ம எல்லா காரியங்களும் செய்யறோம்ல. யுக காலங்கள், எண்ண முடியாத வருடங்கள், எண்ண முடியாத நாட்கள் நம்ம தேவனோடு வாழ போறோம். அதுக்கு எவ்வளவு பிரயாசம் எடுக்கணும் தெரியுமா? இருந்து யோசித்து பாருங்க. கர்த்தரோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம பலத்தை, ஞானத்தை, தாளந்த நம்மளை உருவாக்கின தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்கு செலவிடுவோம். அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில தந்த வேலையோ, பிசினஸோ, குடும்பமோ, அந்த கடமைகளையும் கர்த்தருக்குள்ள ஒழுங்கா நம்ம செய்வோம். எதை செய்தாலும் கர்த்தருக்குள்ள செய்வோம். காட் பிளஸ் யூ.